கௌதம் வந்து சரியான ஒரு பிளான் போடுறாரு. மகா வந்து மேலேருந்து வந்து படிக்கட்டில இறங்கி வராங்க. உடனே ஃபோட்டோவை வந்து உருட்டி விடுறாரு. அந்த ஃபோட்டோ மகா பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகி போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கத்துறாங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை நம்பு மகா, நான் அப்படிப்பட்டவளா, நீயே யோசி, உன் அக்கா அப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணுவேனா, இது ஏதோ நான் பழகினதால அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன், அவன் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், அன்றைக்கி நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனால் இப்போ வேணும்னே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறதும் எனக்கு ஃபோட்டோ அனுப்புறதும் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்ருக்கான், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல மகா, என்ன நம்பு மகா அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க. சரி ஓகே, உன்னை நான் நம்புகிறேன், இந்த மாதிரி வேலை நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து எப்போவுமே வந்து ஜென்ஸ் கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், புரியுதா, இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனையை மாட்டிக்கினேன், எனக்கு புரியுது மகா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி வீடு இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே மகா யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது, ஐஸ்வர்யா வந்து எந்த தப்புமே பண்ணல, ஆனால் ஏன் இப்படிலாம் நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா வந்து அமைதியாக வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாரு அந்த ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் மீட் பண்ண வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வந்தியானா இந்த பேச்சு இதோட முடிச்சுக்கலாம் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. இங்கே பாரு, நீ வா இந்த பிரச்சனையை முடிக்கலாம், அப்படி உனக்கு கார்டனில் தான் வெயிட் பண்ண, கார்டன்ல எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷனாக போய் ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்டு பலாம் அலையிறாங்க. இதை கௌதம் வாட்ச் பண்ணிடுறாரு. கௌதம் என்ன பண்ணுறாரு, ஓ இப்போ நீங்கள் 2 பேர் பேசுகிறீங்களா, இப்படி அறியறாள், இந்த டைமில் வந்து சூர்யா வர வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ போய் சூர்யா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராரு. சூர்யா கிட்ட வந்து என்ன சொல்கிறதுனே நான் தெரியல, முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா வந்து பார்த்துடுறாரு. சூர்யா பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிற, பார்த்தியா சூர்யா வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு இதை சொல்ல தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. நம்மளும் இதுதான் உண்மை, இப்படிப்பட்ட பொண்ணை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது புலம்பி நடிக்கிறாரு கௌதம். அதை பார்த்து வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு வந்து சூர்யா. அடுத்து வந்து சூர்யா டென்ஷனாக இருக்காரு. அப்போ மகா வராங்க. மகா கிட்ட வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு வந்து இது அவங்க ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டுனா இவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க, இப்போ கூட அவள் வந்து பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், உண்மையை சொல்லு அப்படின்னா மகா வந்து இல்லை, இது வந்து அவளோட ஓல்டு ஃப்ரெண்டு தான், ஐஸ்வர்யாவோட ஓல்டு ஃப்ரெண்டு தான், வேணும்னே அவன் தான் இவன் பண்ணிகிட்ருக்கான் அந்த வேலையெல்லாம், இப்போ ஐஸ்வர்யா மிரட்டுற அந்த மாதிரி ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி வைக்கிறான், உண்மை அதுதான், அக்கா நல்லவ அப்படின்னு சொல்கிறாரு. உன் அக்கா நல்லவன் நீ சொன்னால் போதுமா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கும், அக்கா நிறைய பொய் தானே சொல்வா அப்படின்னு சொல்கிறாரு. என் அக்கா நிறைய விஷயத்துக்கு போய் சொல்லுவாள், ஆனால் இந்த விஷயத்துக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் அவள்கிட்ட கிடையாது, அவள் நல்லவன் நான் நிரூபிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து சூர்யா யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து பிரபா மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கிறதும் வருத்தப்பட்டு இருக்கிறதும் பார்த்துட்டு வந்து கோட்டீஸ்வரி மனசு கஷ்டப்படுறாங்க. கோட்டீஸ்வரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இது இப்படியே விடவே கூடாது, எப்படியாவது வந்து பிரபா மனசை வந்து சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக விஜயம் வந்து பிரபா கூட சேர்க்கறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஐஸ்வர்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலாம், நீ பணத்தை எடுத்து வந்து எங்களை கூட அதை வாங்கி நான் போயிடுறேன், இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, சரி இவன் பிரச்சனை வந்து விடுபட இதுதான் ஒரே வழி, பேசாமல் பணத்தை கொடுத்து தொலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அவன் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறாங்க. ஏன்டா இப்படி என் வாழ்க்கையை வந்து இப்படி தொல்லை பண்ணுற, உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் இப்படி தொல்லை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம், பணம் கொடு நான் போயிடுறேன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஐஸ்வர்யா அந்த பணத்தை கொடுக்குறாங்க. பார்த்தா அதை வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறாரு கௌதம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு, எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்து போட்டு காட்டுறாரு. அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஐஸ்வர்யா எப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. என் அக்கா அப்படிப்பட்டவ கிடையாது, அப்போ ஏன் பணம் கொடுக்க நீ போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது ஐஸ்வர்யாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐஸ்வர்யா அப்படியே முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஐஸ்வர்யா மயங்கி விழுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்காங்க டாக்டர் சொல்கிறாங்க.